நாளை ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை நடக்கிறது. அதை பற்றி நம்மளிடம் அவருடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள சீனியர் ஜெர்னலிஸ்ட் ஃப்ரம் டெல்லி சேகர் சார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் நாகராஜ். வணக்கம். எப்படி இருக்கு சார் உங்க மனநிலை? ஹவ் யூ ஆர் ஃபீலிங் நவ? இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நாகராஜ், பெரிய நிகழ்வு. இது நம்ம வாழ்க்கையிலும் சரி, இந்த நம்ம நாட்டின் வாழ்க்கையிலும் சரி, இது ஒரு பெரிய நிகழ்வு. இது 496 வருடங்களுக்கு பிறகு ஒரு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஜஸ்டிஸ் நடக்கிறது, ஒரு நியாயங்கிறது இதுதான். ஏன்னா இந்த திருப்பி மீண்டும் அந்த இடத்துல ராமர் பிறந்த இடத்துல ஒரு கோவில் வருவது நாடு முழுக்க பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு நாகராஜ். ஒண்ணு, ராமர் மேல ஒரு அபார்ந்த பக்தி. எப்பெல்லாம் பக்தி அலை பாஞ்சிருக்கோ இந்த நாட்டுல, அது மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கு அட் இண்டிவிஜுவல் லெவல் அண்ட் கலெக்டிவ் லெவல். காரணம் என்னன்னா, எப்ப தெய்வ பக்தி வளர்றதோ அப்ப பாருங்க பாவங்கள் குறையும், நல்ல சிந்தனைகள் வரும். அதுதான் இப்ப இன்னைக்கு இந்த நாட்டுல நடந்து கொண்டு இருக்கிறது. எங்க பார்த்தாலும் ராமா ராமா ராமான்னு ராமநாம ஜபம், ராமர் மேல பஜனை, எங்க பார்த்தாலும் ராமர் மேல ஒரு பக்தி அலை பாயறது. இந்த அலை பாருங்க, எப்போ நமக்குள்ளேயே ஒருத்தருக்குள்ளேயே பாஞ்சாலே அது அவ்வளவு பெரிய விஷயம்பாங்க. இப்ப இத்தனை பேருக்குள்ள இப்போ இது இருக்குதுன்னா இது பெரிய விஷயம். இது பெரிய மாற்றங்கள் அவர்கள் வாழ்க்கையில வரப்போறது, நாட்டோட இதுலயும், அதாவது நாட்டோட வரலாறுலயும் சரி, நாட்டோட ஃபியூச்சர்லயும் வரப்போறது. இது ஒன்று. 2வது என்ன அரசியல் ரீதியா சொல்றேன் நாகராஜ், இந்த நம்ம ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரைம் மினிஸ்டர் தன்னோட ஏதோ செக்குலரிசம் இருக்குன்னு சொல்லி நாட்டு மேல ஒரு இது பண்ணாரு பாருங்க, ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆர்டிபிஷியல் ஒரு சார்பற்ற அரசியல் இதுவாக்கும் அதுவாக்கும் சொல்லி ஒரு ஃபோர்ஸ் பண்ண விஷயம் இன்னைக்கு ராமர் கோவில் அடியில இது பதிஞ்சு போயிடும். காரணம், இந்த நாடு எப்போதுமே மத சார்பற்ற நாடு இல்ல, எல்லா மதத்தையும் மதிக்கிற நாடு. எந்த யார் ஆண்டவனை எங்க தேடணும் தேடட்டும் சொல்ற நாடு. பிகாஸ் வி ஆர் a nation of seekers, not a nation of believers. பிலீவர்னா என்ன கேட்டீங்கன்னா, அது இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை. இயேசு இப்படி சொன்னாரு, ப்ராஃபட் முகமது சொன்னாரு, அது பிலீவர்ஸோட இது. நம்மளோடது சீக்கர்ஸ். அவாவும் தேடுறது, இது தேடல் அப்புறம் கிடைத்தல். அவாவா தேடுறது தனக்குள்ள என்னது, நாம ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்க்கை என்ன இது. அந்த மாதிரி நம்மளோட இந்து சனாதன தர்மமே அதுதான். இதுதான் வழி, இதுதான் பாதைன்னு யாருக்கும் சொல்லல. எது அந்த ஆளோட எப்படி மனசு இருக்குதோ, இது டெண்டன்சிஸ் இருக்கிறதோ, சமஸ்காரம் இருக்கிறதோ, வாசனைகள் இருக்கிறதோ, அது தந்தா மாதிரி பாதை அவாவா வகுத்துக்கான ஒரு இது கொடுக்கறது. அதனால இந்த நாட்டுல போய் நீங்க செக்குலரிசம், அதாவது இங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாம் மத வெறி இருக்கிறவர்கள் மாதிரியும் அப்படி இருந்ததுன்னா இவ்வளவு மதங்கள் இவ்வளவு அழகா வந்திருக்க முடியுமா? எப்போ கிறிஸ்தவ மதம் வந்துருத்து, இஸ்லாமும் அதுக்கு முன்னாடியே வந்துருத்து, கேரளால முதல் மசூதி எப்போ வந்துருத்து. அப்ப எல்லா மதத்தையும் அப்படியே கட்டிட்டு பண்ண நாடு இது. அதுக்கு பெரும்பாலும் காரணம் என்னன்னா இந்துக்கள் தான். சனாதன் தர்மத்தோட அடிப்படை இது என்னன்னா, நீ ஆண்டவனை எங்க வேணா தேடு, அது எல்லாம் சம்மதம் எங்களுக்கு. அந்த இதை நேரு என்ன புரிஞ்சுட்டாரு தெரியல. அது வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ்லயோ இல்ல வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கோ தன் பர்சனாலிட்டியை நாடு மேல இது பண்ணிட்டாரு, அவர் இம்போஸ் பண்ணாரு. இம்போஸ் பண்ணதுனால வந்த பாலிடிக்ஸ் எப்படி கேட்டீங்கன்னா, அதாவது இந்துக்கள்ல குற்றவாளிகள், இந்து மதம் ஏதோ பெரிய குற்றம் செஞ்சிருக்கிற மாதிரியும். அதனால எப்போதுமே என்னன்னா, இல்ல நீங்க சிறுபான்மையர்களை பார்க்கணும், சிறுபான்மையர்கள் தான். பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் இவ்வளவு எல்லாம் இருந்ததுன்னா ஏன் இந்தியா பாகிஸ்தான் ஆச்சு? ஒரு பாகிஸ்தான் ஆச்சு இல்ல. அப்ப அடுத்தது இந்துக்கள். அப்ப இந்தியான்னு ஒண்ணு இந்துக்களுக்கு, பாரதங்கிறது இந்துக்களுக்குன்னு சொல்லிதானே நீங்க பிரிச்சீங்க. அந்த பிரிச்சதுக்கு ஒத்துனீங்க இல்ல, ஒண்ணு பிரிக்கப்பட்டிருக்க கூடாது. ஒத்துட்ட பிறகு அது பாகிஸ்தான் இஸ்லாமிக்கா, இந்தியா என்னன்னா செக்குலரா. இந்த குழப்பத்தை நம்மளே மாட்டிக்கிண்டு, நம்மளே அவதிப்பட்டு, நம்மளே நம்ம மதத்தை தாழ்த்திண்டு இந்த ஒரு பாலிடிக்ஸ் அரசியல் பார்த்திருக்கோம் பாருங்க. கடந்த 1947 இருந்து 224 வரையில் இதுக்கு இந்த ராமர் கோயில் ஒரு முற்றுப்புள்ளி நாகராஜ். இனிமே வரப்போற காலங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சிகளா இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கொள்கைகளா சொன்னாலும் சரி, இனிமே அந்த பழைய எதுவும் ஓடாது. பழைய மாவு அரைக்க முடியாது, பழைய மாவு புளிச்சு போயிடுது. சார், இந்த ஈவென்ட், இந்த ராம ரத யாத்ரா, இதெல்லாம் நீங்க ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நீங்க கவர் பண்ணிருக்கீங்க. ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஞாபகம் இருக்கா சார் உங்க மனசுல? இல்லைங்க, எனக்கு பெரிய சம்பவம் நான் சொல்லட்டுமா? நம்ம அத்வானி இப்ப பாருங்க, ராமர் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா என்னெல்லாமோ குழப்பிட்டு இருக்காங்க. அவர் சத்திரியர், அவர் மாம்சம் சாப்பிட்டு இருப்பாரு, அதுவா பிரச்சனை. இப்போ ராமர் என்னவா இருந்தாலும் அது விஷயம் இல்லைங்க. ராமர் ஒரு அவதாரம் எடுத்தாரு. என்ன, மனிதன் மாதிரியே வாழ்க்கை நடத்தி காட்டினார். ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கை பண்ணணும் பண்ண காமிச்சார். அப்படி இருக்கும்போது நான் ஒண்ணு சொல்றேங்க,
நம்ம எல்கே அத்வானி சிந்தி அவர் ரதத்துக்கு ஏறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல ரொம்ப நல்லா நான்வெஜ் ப்ரிப்பரேஷன்ஸ் கமலா அத்வானி பண்ணுவாங்க. ஆனா எப்ப ராமர் இந்த ரத யாத்திரான்னு அவர் கிளம்பின பிறகு டோட்டலா வெஜிடேரியன் ஆயிட்டார். அவர் இல்ல எனக்கு வேண்டாம், அவருக்கு ரொம்ப பிடிக்கும், இதை விட்டுட்டாரு. ராம் ரத யாத்திரைக்கா விட்டார். அவர் ராம் ரத யாத்திரைக்கா அத்வானி வெஜிடேரியன் ஆனார். நான் எதுக்கு இதுக்கு சொல்றேன்னா, வேண்டாத விவாதம் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ராமர் வெஜிடேரியனா இல்லையா, என்னங்க இதெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சியா? ஆனா கான்ட்ரவர்சி தேடுற மைண்ட் தேடிட்டே இருக்கும். ஆனா பக்தியில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய நிகழ்வு, பெரிய லைஃப்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் இவால்வ்மெண்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல் இவல்யூஷன் சொல்லுவாங்க பாருங்க. ஏன்னா இதுல என்ன போறது பாத்தீங்கன்னா, இந்த கோயில் வந்த பிறகு எப்படி காசிக்கு போயிட்டு வந்தோம் நம்ம மனசுல மாறிடுறது. நீங்க காசியில போய் அந்த எரியற பணத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காசிக்கு ஒரு தனி இது இருப்போம். என்ன நாங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விட்டேத்தி வந்துரும். ஓ இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணமானு வந்துரும். அந்த மாதிரி நீங்க அயோத்தியா போனீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் கம் பேக் வித் இம்ப்ரெஷன் தட் இந்த என்டையர் கிரியேஷன், இது இந்த பிரபஞ்சத்தை நம்ம பாக்குறோமே, இந்த பிரபஞ்ச பின்னாடி இருக்கிற பரபிரம்ம சொரூபத்தை பார்ப்போம். அதுதான் அயோத்தியா, அதுதான் ராமர். அண்ட் அது வருக, இதுல ஜாதி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, மதம் கூட கிடையாதுங்க. எத்தனை இஸ்லாமியர்கள், எத்தனை கிறிஸ்தவர்கள் ராமரோட பர்சனாலிட்டி, அவரோட இதை பத்தி நினைக்கிறாங்க. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிஜமாவே நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல் ராமராஜ்ய அரசியலா இருக்க பொழுது, ராமராஜ்ய அரசியல் கேட்டீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யறது, ஊழலை தள்ளி வைக்கிறது, ஊழலை ஒழிக்கிறது, இதுதான் மாற்றம் கொடுக்க போறது நம்ம ராமர் கோவில் திறப்பு ஜனவரி 22 அயோத்தியாவில். ரொம்ப ரொம்ப நன்றி சார். யூ ஸ்போக்கன் வெரி வெல் ஆஸ் யூஷுவல். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ நாகராஜ். தேங்க்யூ.